சாப்பிடணும்னு கேட்டேன். அது நீ கேட்கறேன். அதுக்கு என் முன்னாடி சொல்றா, எங்க நானும் தான் வேலைக்கு போறேன், நானும் தான் ஒரு வாரம் உங்களுக்கு வேலை செய்யறேன், நான் ஒரு வாரம் போயிருந்தேன்னா நீ ஒரு வாரம் பெருக்கி தரணும், நான் ஒரு வாரம் சாப்பாடு ஆகணும்னா நீ ஒரு வாரம் சாப்பாடு ஆகணும். இனிமேல் இதான் ரூல்ஸ். நான் தான் 2 தோசை சாப்பிடுவேன், நீ ஒரு தோசை தான் சாப்பிடணும்ன்றான். ஆமாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக ஒரு முடிவு பண்ணுமே சொல்லிட்டு ஊர்ல பஞ்சாயத்து கூட்டலான்னு பார்த்தா என் வீட்டு மான வெளியே போடுமே. 2 பேரும் ஒரு நிபந்தனை ஒன்று வச்சுக்கணும். காலையில போயிட்டு வர்றது வரைக்கும் யாரு வாயை தந்து ஊங்காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை, யாரு ஊங்காட்டா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 தோசை. எப்படி ஒரு நிபந்தனை வச்சுட்டீங்க? ஆமாங்க, 2 தோசை வச்சுட்டு அந்த 3 தோசை வச்சுட்டு 2 பேரும் ஊங்காட்டா உட்காந்துக்கிறோம். பார்த்தா பொழுது வெஞ்சது. பொழுது வெடிஞ்ச கதையோட பார்த்தா மணி 7 ஆச்சு, 8 ஆச்சு, ஜன நடமாட்டெல்லாம் இருக்குது. ஓடுது ஒடியாருது. இப்படியா நடந்துருக்கும் போது மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, சாயங்காலம் மணி 3 ஆகி போச்சு. பக்கத்து வீட்டுல பாக்குறாங்க, அடடா 2 பேரும் ராத்திரி தடா முடா விட்டீங்கன்னாங்களே, என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு வந்து கத்தட்டி பாக்குறாங்க. ஏ முனியப்பான்னு கூப்பிடுறாங்க. கத்தட்டி பார்த்தா வாய் தந்து, ஐயா நான் உள்ளதான் படுத்துக்கிறேன், கதவையா ஐயா தரகரையும் தட்டுறீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தா கேட்டா ஆமா தோசை ஒண்ணா போடும். அதையால என் பொண்டாட்டி அப்படியே பத்துனுக்குறான், நானும் அப்படியே பத்துனுக்கிறேன். பத்தினா இருக்கும்போது பார்த்தாங்க ஊர் ஜனம் இருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஒன்னா சேர்ந்த என்ன பண்றாங்க, ஏய் இது மேல் பட்டு நம்ம கத்து தரக்காது இருந்தா ஊர்ல பெரிய கேஸ் ஆடுன்னு மணிக்காரு சிப்பந்தி தாசில்தார் முதல் கொண்டு வீட்டு வந்து வைக்கிறாங்க. உட்காந்துக்கிறது மட்டும் இல்லாத கதவு உடைக்கிறாங்க. அண்ணாத்துக்கு வாய் தந்து, ஐயா நாங்க உயிரோட தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, வாயை தந்து சொல்லான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமே, சொல்லான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமே. கதவை வச்சு பார்த்தாங்க, கதவை திறக்க முடியல. உடனே பார்த்தாங்க என் ஊரு சிம்ம ஓடு போட்ட ஊரு திமுக ஒரு 4 பேர் மேல ஏறணும். ஓட்டி பிச்சு கிடக்குறான். ஐயோ நாங்க ஊரோட தான் பாக்குறோம், எதுவும் நடக்கல, எதுவும் பண்ணாதீங்கப்பா ஓடுன்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுமே. பார்த்தாங்க, அதே நானும் என் முன்னாடி அப்படியே பத்து கிடக்குறோம். சிம்மோட பிச்சாங்க, 10 பேர் உள்ள குடிச்சாங்க. உள்ள குடிச்சு டேய் 2 பேரும் செத்து விட்டாங்க, இது எங்கன்னா கேஸ் ஆயிடும், ஆகிய சொந்தக்கார பந்தக்காரல யாரும் சொல்ல வேணாம், சுடுகாட்டு தூக்கி வரலாம்னு பேசிக்கிறாங்க. அண்ணாத்துக்காவது வாயை தந்து, ஐயா நாங்க சாவே இல்லைன்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா உடனே என்ன பண்ணாங்க, எடுத்து வச்சாங்க, பானை கட்டினாங்க, மோளக்காரங்க நின்னாங்க, குளிப்பாட்டினாங்க. குளிப்பாட்டுல சீக்காக்குது பாரு, அது வந்து எங்க அல்ல எரியுது, மக்கள் ஐயோ என் கண்ணுலாம் எரியுதுப்பா அப்படின்னு வாய் தந்து சொல்லலான்னு பார்த்தா தொலைக்க வேண்டியதானா தோசை ஒண்ணா போடுங்க. பார்த்தாங்க, பானைக்கு தூக்கி வச்சாங்க, 10 மாலை மரியாதை போட்டு சுடுகாட்டுக்கு தூக்கி பண்ணாங்க. டே குழந்தை போய் தோண்டி பொதிக்குவாங்க, வச்சுட்டோம்னா கேஸ் ஆகிப்படும், திருப்பி நோண்டி பார்ப்பாங்க. ஆகியால 2 பேரும் எஸ் இல்லைன்னா சொல்றாங்க, ஐயா நீங்க எரிக்கவும் வேணாம் பொதிக்கவும் வேணாம், நாங்க உயிரோட தான் இருக்கணும் ஆயிட்டோம்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போங்கடா. அதனால என் பொண்டாட்டி அப்படியே பத்துனுக்கிறான், நானும் அப்படியே பத்துக்கிறேன். எத்து போனாங்க 10 நெருப்பு மூட்டாங்க, என்ன என் பொண்டாட்டி பொடி வச்சாங்க, பொடி வச்சு இறந்துட்டுலாம் போட்டு மூட்டாங்க. அப்போது ஐயோ மூடாதீங்கப்பா நாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க ஆயிட்டோம்னு சொல்லலான்னு பார்த்தா சொன்னாங்க தோசை ஒண்ணா போடு. உடனே என்ன பண்ணாங்க, தாசில்தார் மணிக்கார் 10 பேர் நீனு வந்துடா பசங்கன்றாங்க. வந்துடுறாங்க, நெருப்பு சடன்னு எடுத்துக்கிட்டே வந்து அஞ்சாத்துக்காவது எழுது, ஐயோ கொத்தாதீங்கன்னு சொல்லலான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடு. ஜடன்னு வந்து என் முன்னாடி கொஞ்சம் முடி நீங்க அவன் முன்னாடியில வந்து லைட்டா பார்த்தா முடியல சொடச்சு பாரு. இவன் என்ன பண்ணா, அந்த இடத்துல மணிக்கார் ஒத்துரு, தாசில்தார் ஒத்துரு, சிப்பந்தி ஒத்துரு, 3 என் பொண்டாட்டி ஐயோ எழுதா பாருங்க. நான் என்ன பண்ணேன், ஏய் எனக்கு 2 உடுங்க நின்னு அந்த மணிக்கார சிப்பந்தி தாசில்தார் பார்த்தாங்க. அதே செத்து போன எழுதிச்சு, நம்ம 3 பேர் தான் காலி ஆகுது நினைச்சுன்னு பிச்சு கட்டின்னு ஓடி போட்டாங்க. ஆமாங்க, அவங்க கணக்கு வந்து வீட்டுல தந்து பார்த்தா அந்த 3 தோசை நாய் துணுட்டு